மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரைச் சேர்ந்த தொழிலதிபர் ராஜா ரகுவன்சிக்கு கடந்த மாதம் திருமணம் நடைபெற்றது. ரகுவன்சியும் அவரது மனைவி சோனமும் மேகாலயாவுக்கு தேனிலவு சென்றனர். அங்கு ரகுவன்சியும் அவரது மனைவி சோனமும் காணாமல் போனதால் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் ரகுவன்சியின் உடல் பள்ளத்தாக்கு ஒன்றிலிருந்து மீட்கப்பட்டது. இதன் பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் மனைவியே தனது ஆண் நண்பர்களோடு சேர்ந்து ரகுவன்சியை கொன்றது அம்பலமானது. இதனையடுத்து தலைமறைவான சோனம் மற்றும் அவரது ஆண் நண்பர் ராஜ் குஷ்வாகா உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் சிரபுஞ்சிக்கு சுற்றுலா சென்றிருந்த தேவ்சிங் என்ற பயணி தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் சோனம் அவரது கணவர் ராஜா ரகுவன்ஷி மலையேறி சென்ற வீடியோவை வெளியிட்டுள்ளார். ராஜா கொலையாவதற்கு சற்று முன்பு இந்த வீடியோவை அவர் எடுத்துள்ளார். அந்த வீடியோவில் சோனம் முதலில் நடந்து செல்ல அவருக்கு பின்னால் ராஜா ரகுவன்ஷி சென்று கொண்டிருந்துள்ளார். அன்று மதியம்தான் ராஜா படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இதனிடையே ராஜா ரகுவன்ஷி நரபலி கொடுக்கப்பட்டதாக அவரது குடும்பத்தினர் திடுக்கிடும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். சோனத்தின் தந்தைக்கு உடல்நலம் சரியில்லை என்றும் அவர் நலமுடன் வாழவே தன்னுடைய மகனை சோனம் நரபலி கொடுத்திருப்பதாகவும் ராஜா ரகுவன்ஷியின் தந்தை குற்றம் சாட்டியுள்ளார். திருமணமான பின்பு மந்திரிக்கப்பட்ட மாலை ஒன்றை சோனம் எடுத்து வந்து தங்கள் வீட்டு வாசலில் மாட்டியதாகவும் ராஜா இறந்த பின் அந்த மாலையை காணவில்லை என்றும் ராஜாவின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். தேனிலவு கொலை தொடர்பாக விளக்கமளித்துள்ள மேகாலயா டிஜிபி இடஷிஷா நோங்ராங், திருமணமான சில நாட்களுக்குள் சோனம் தனது கணவர் மீது இவ்வளவு விரோதத்தை வளர்த்துக் கொள்வது அசாதாரணமானது என்று தெரிவித்துள்ளார். இந்த கொலை நடந்ததற்கான அனைத்து சாத்தியமான கோணங்களையும் ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே கொலை நடந்த இடத்திற்கு சோனம், அவரது ஆண் நண்பர் மற்றும் கூட்டாளிகளை போலீசார் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். அப்போது எப்படி கொலை செய்தோம் என்பதை போலீசார் முன்பாக அவர்கள் நடித்து காட்டியுள்ளனர். மேகாலயா தேனிலவு கொலையில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட நிலையிலும் அடுத்தடுத்து வெளியாகும் தகவல்கள் மீண்டும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.